நண்பர்களே, எல்லோருக்கும் வணக்கம். இது தமிழ் ஸ்டோரி பாக்ஸ். இன்றும் ஒரு சுவாரஸ்யமான கதையுடன் உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். குழந்தைகளே, பெரியவர்களே, எல்லோரும் தயாரா? சரி, கண்களை மூடிக்கொள்ளுங்கள். என் குரல் வழியாக ஒரு புதிய உலகத்துக்கு உங்களை அழைத்துச் செல்கிறேன். ராஜா விக்ரமாதித்தன் சோர்வடையவில்லை. நான் சொன்ன கடமையை நிறைவேற்றணும் என்ற உறுதியோடு இருண்ட சுடுகாட்டுக்குள் மீண்டும் நடந்தார். அந்த பழைய புளியமரம் அதேபோல் பிணம் தொங்கிக் கொண்டிருந்தது. ராஜா யோசிக்காமலே ஏறி அந்த பிணத்தை பிடித்தார். உடனே அது உயிர் பெற்று வேதாளமாக மாறியது. காற்றே சிரிப்பது போல அந்த வேதாளத்தின் குரல், மன்னா, நீ இன்னும் களப்படையலையா? அதே நிபந்தனை. நான் கதை சொல்றேன், நீ பேசக்கூடாது. ஆனா உனக்கு பதில் தெரிஞ்சும் நீ சொல்லாம இருந்தா உன் தலை வெடிச்சிடும். சரி மன்னா, கேள். இன்றைய கதை ஒரு விசித்திரமான முடிவு. வேதாளத்தின் கதை தொடங்குகிறது. அந்த காலத்தில் கிருஷ்ணநகர் என்ற பேரரசில் ராஜேந்திரன் என்ற அறிவும் அருளும் கொண்ட மன்னன் வாழ்ந்தார். அவருக்கு ஒரே மகள் சோனிகா. அவள் அழகு மட்டுமல்ல, அவள் அறிவிலும் வல்லவள். அம்பெய்தல், வாழ்வீச்சு இரண்டிலும் கைதேர்ந்தவள். ஆனால் சோனிகாவின் விருப்பம் ஒரே ஒன்று: என்னை விட திறமையானவனைத்தான் நான் மணக்க வேண்டும். மன்னன் அதை உலகமே அறியப் செய்தார். சுற்றியுள்ள நாடுகளிலிருந்து வீரன் மீது வீரன் வரத் தொடங்கினார். ஆனால் அவர்கள் எல்லாரையும் மயக்கம் கொள்ளச் செய்த ஒன்று: ஒரு பெண்ணாக இருந்த சோனிகா அவர்களை ஒவ்வொருவராக வேகமாகவும் திறமையாகவும் வீழ்த்தி விடுவாள். அவளின் அசைவு மின்னல், அவளின் தந்திரம் நரி, அவளின் வாழ் நச்சு. உதயபுரி இளவரசன் உதயா. அவன் சோனிகாவை அழகுக்காக மட்டுமில்லாமல் அவளின் அறிவுக்கும் வீரத்திற்கும் மயங்கினான். அவன் தினமும் கூட்டத்தில் நின்று சோனிகா எப்படி போராடுகிறாள் என்று கற்றுக்கொண்டான். அவள் காலடி சத்தம் முதல் வாள் திருப்பம் வரை ஒவ்வொரு நொடியையும் கவனித்தான். சில நாட்களில் அவன் சோனிகாவை சவால் செய்தான். போராட்டம் தொடங்கியது. சோனிகா தன்னம்பிக்கையுடன் இருந்தாள். ஆனால் சில நொடிகளில் உதயாவின் ஒவ்வொரு அசைவும் அவளை எதிர்பார்க்கும் விதத்தில் தன்னை மாற்றிக்கொண்டிருந்தது. அவள் பயன்படுத்திய தந்திரங்களை அவளே எதிர்கொள்ள வேண்டிய நிலை. அழுத்தமான போரின் முடிவில் உதயா சோனிகாவை வீழ்த்தினான். கிருஷ்ணநகர் முழுவதும் அதிர்ச்சி. மன்னன் சந்தோஷத்தில் மலர்ந்தார். இளைஞா, உன் ரகசியம் என்ன என்று கேட்டார். உதயா பணிவுடன் சொன்னான், உங்கள் மகளின் தந்திரங்களையே நான் கற்றுக்கொண்டேன் மன்னா. உங்கள் மகளின் தந்திரங்களையே நான் கற்றுக்கொண்டேன் மன்னா. அவளுக்கு தெரியாமலேயே அவள் எனக்கு கற்றுத்தந்தாள். மன்னனுடனே, அப்படின்னா நீதான் என் மகளுக்கு பொருத்தமானவன் என்று சொன்னார். ஆனால் சோனிகா நிமிர்ந்து நின்று அமைதியாக சொன்னாள், இல்லை அப்பா, நான் இவரை மணக்க முடியாது. அதை கேட்ட அரசரும் அரசியும் அதிர்ந்தனர். வேதாளம் சிரித்தது. இப்போ சொல் மன்னா, சோனிகா ஏன் உதயாவை மணக்கவில்லை? விக்ரமாதித்தன் சமாதானமாக கூறினார். உதயா சோனிகாவின் மாணவன். அவளை வீழ்த்தியது திறமையால் அல்ல, அவள் தந்திரங்களை கற்றுக்கொண்டதால்தான். ஆசிரியர் மாணவன் உறவை மனமாக மாற்றுவது தவறு என்று எண்ணியதால் அவள் மறுத்தாள். வேதாளம் கத்தித்தான், சரி மன்னா, புதிர் தீர்த்துட்ட. இப்போ நான் போறேன். வேறு புதிர் எடுக்க போம். வேதாளம் மீண்டும் பறந்து புளிய மரத்துக்கு ஓடுகிறது. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தமிழ் ஸ்டோரி பாக்ஸ். அடுத்த அத்தியாயத்தில் வேதாளம் இன்னொரு புதிருடன் திரும்ப போகுது. அதுவரை சிந்தியுங்கள், புன்னகையுடன் இருங்கள். நன்றி, வணக்கம்.